ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீதா சாய் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வடகறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கிளாஸ் கடலப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கூடயே சின்னதாக 2 வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து தோசைக்கல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பருப்பு பேஸ்ட்டு, அது வந்து நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். வேணும்னா நம்ம இட்லி பானையிலையும் அவிச்சு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த தடவை தோசை கல்லுலேயே தட்டி எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா செவக்க வெந்து வரட்டும். நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது நல்லா வேகணும்ல. நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் இட்லி பானையில் தான் வச்சு அவிச்சேன். இந்த தடவை நான் தோசை கல்லுலேயே செஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன், ஏன்னா 2 சைடும் நல்லா வேகணும். இது இன்னும் கொஞ்சம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். சாய் தான் வடகறி வேணும்னு கேட்டால், ஆல்ரெடி இது வரைக்கும் ஒரே தடவை தான் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம் பண்ணுறதுனால நான் வீடியோ எடுத்தேன். நம்ம தாளிச்சிக்கலாம். நான் இந்த சைடு கடாய் வச்சுருக்கேன். குக்கரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். குக்கரில் வந்து 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். நான் இப்போ வந்து கடாயிலே பண்ணியிருக்கேன். கடாய் சூடானதும் நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டியாக 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வெரி சிம்பிள் தான். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வெங்காயம் வேகிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கூடையே குட்டியாக 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் கூடயே மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடலைப்பருப்பு அரைக்கும் போது கூட லைட்டாக மஞ்சளும் உப்பும் கலந்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு இல்லைங்களா, மறுபடியும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டேன். அதுவும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து ஆற வச்சு உதிரியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயத்தில் நான் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பூனில் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் காரமே கரெக்டாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் நான் இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன். இட்லிக்கு வடகறி ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம போட்ட இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். நம்ம அந்த உதுத்து வச்சுருக்கிற இதுவை போட்டுட்டு நம்ம அப்புறம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த அடை மாதிரி சுட்டதை நான் உதுத்து வச்சுருக்கேன், அதை இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். இது கலர்னதுக்கப்புறம் திக்காகும். நம்ம அப்புறம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம நல்லா இப்போயே நல்ல வாசனை வந்தது. நான் சமைக்கும் போதே பசங்க இல்லை, பசங்க டியூஷன் போயிருக்காங்க. வந்த உடனே சுட சுட இட்லியும் வடகறியும் சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்திங்களா திக்காயிடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா நல்லா வேகணும். இது நம்ம வெறும் சுட்டு தான் எடுத்துருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். நான் இன்னும் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம்
மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நான் தட்டு போட்டு மூடிக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இடையில ஒரு தடவை திறந்து கிளறி விடுங்க. நான் நடுவுலேயே ஒரு தடவை திறந்து கிளறி விட்டேன். அதனால நல்லா வெந்து வந்துடுச்சு. என்கிட்ட புதினா இல்லை, அதனால கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருந்தது செய்யும் போதே. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் வெந்துடுச்சு, எடுத்துட்டேன். சாய் மட்டும் வந்துட்டா டியூஷன்லேருந்து. ப்ரீதா வந்து 9 o'clock மேலே தான் வருவா. அதனால் பாப்பாவுக்கு கொடுத்துக்கலாம். சூடாக இட்லியும் சுட சுட வடகறியும் ரெடி ஆயிடுச்சு. அப்போ வந்து நல்ல மழை பெஞ்சிருந்தது. அந்த மழைக்கும் இந்த சூடாக சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சாய் குட்டிக்கு கொடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு அவங்க தான் சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.